Operator overloading and its types பத்தி பார்க்க போறோம். So operator overloading is a feature in C++ that allows operators to perform different operations based on the operands used. Operands அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ A + B அப்படின்னு எழுதுறோம் அப்படின்னா A and B அப்படின்றது ஆப்பரண்ட். இந்த மாதிரி ப்ளஸ் இருக்குல்ல, இதுதான் வந்து ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த A + B அப்படின்னு ரெண்டு இருக்குன்னா இது ரெண்டையுமே வித்தியாசமாக நம்ம ஆட் பண்ணுறதோ இல்லை நமக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்குன்னா அதில் ரியல் பார்ட் இருக்கும், இமேஜினரி பார்ட் இருக்கும். நம்ம நார்மலாக அடிஷன் பண்ணோம்னா அது அப்படியே மொத்தமாக ஆட் ஆகும். அதே வந்து நம்ம ரீடிஃபைன் பண்ணுறோம் அப்படின்னா ரியல் பார்ட் தனியாக ஆட் ஆகும், இமேஜினரி பார்ட் தனியாக ஆட் ஆகும். இந்த மாதிரி நமக்கு தேவைக்கேற்ற மாதிரி இல்லைன்னா கஸ்டமைஸ் பண்ணுறோம்ல, இந்த மாதிரி பண்ணுறதுக்கு தான் ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங் அப்படின்றது யூஸ் ஆகுது. It enables programmers to redefine their behavior of the operators for user-defined data types such as classes and objects. அதாவது நம்ம பண்ணும்போது கிளாஸஸ்க்கும் ஆப்ஜெக்ட்ஸ்க்கும் சேர்த்து இந்த மாதிரி பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் 2 ஆப்ஜெக்டை ஆட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி இதுக்காக வந்து ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங்கில் யூனரி அண்ட் பைனரின்னு 2 டைப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் யூனரி பார்த்துருவோம். யூனரி ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங் இஸ் த ப்ராசஸ் ஆர் ரீடிஃபைனிங் த பிஹேவியர் ஆஃப் அ யூனரி ஆப்ரேட்டர் ஃபார் யூசர் டிஃபைன் டேட்டா டைப்ஸ். அதாவது யூனரி ஆப்ரேட்டர் அதாவது ஒரு சிங்கிள் ஆப்ரேஷன் வச்சு பண்ணுற மாதிரி. ஃபார் லூப்பில் நம்ம I++ன்னு கொடுப்போம்ல, அப்போது அவங்க சிங்கிள் ஆப்ரண்ட் மட்டும்தான் இருக்குது. அப்போது சிங்கிளாக இருக்கிற எல்லாத்துக்குமே பார்க்குறது தான் யூனரி ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங். இதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம்னா ++, -, அப்புறம் அந்த நாட், இது மூணுமே வந்து என்னென்னா யூனரி ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங்க்கு எக்ஸாம்பிள். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பார்ப்போம். யூனரி ++ ஆப்ரேட்டர் வச்சு ++ ஆப்ரேட்டருக்காக பார்ப்போம். #include IOStream using namespace std கொடுத்துட்டு டெஸ்ட் அப்படின்னு ஒரு கிளாஸ் நம்ம உருவாக்குறோம். அதில் index அப்படின்றது கொடுத்துட்டு பப்ளிக்குள்ளே ஒரு கன்ஸ்ட்ரக்டர் கொடுக்குறோம். அதில் x = 5 அப்படின்றத இனிஷியலைஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வாய்ட் ஆப்ரேட்டர் ++, இதுதான் நம்மளோட சின்டாக்ஸ். இப்படி தான் நம்ம வந்து ஒரு யூனரி ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி தான் டிஃபைன் பண்ணோம். வாய்ட் கொடுத்துட்டு ஆப்ரேட்டர் கொடுத்துட்டு எந்த ஆப்ரேட்டர் பண்ண போகிறோமோ அந்த சிம்பிள் ++ பண்ண போகிறோமோ அப்போ ++. ஸோ வாய்ட் ஆப்ரேட்டர் ++ கொடுத்துட்டு நம்ம என்ன ஃபங்க்ஷன் பண்ண போகிறோம், ++ x பண்ண போகிறோம், அதை கொடுத்துடணும். நெக்ஸ்ட்டு இன்னொரு ஃபங்க்ஷன் வாய்ட் டிஸ்பிளே அப்படின்னு கொடுத்துட்டு cout வேல்யூ ஆஃப் x இஸ் ஈக்குவல்ட்டுன்னு சொல்லிட்டு x என்டல் போட்டாச்சு. நெக்ஸ்ட் இன்ட் மைனில் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன், டெஸ்ட் ஆப்ஜெக்ட்னு கொடுத்தாச்சு. இப்போது அந்த ஆப்ரேட்டர் நம்ம வாய்ட் ஆப்ரேட்டர்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் எழுதிருக்கோம்ல, அதை நம்ம கால் பண்ணுறதுக்கு ++ ஆப்ஜெக்ட் அந்த மாதிரி இந்த என்ன ஆப்ரேட்டரோ அந்த ஆப்ரேட்டர் போட்டு அந்த ஆப்ஜெக்ட் போட்டோம்னா அது கால் ஆகும். நெக்ஸ்ட்டு ஆப்ஜெக்ட்.டிஸ்பிளேனா cout வேல்யூ ஆஃப் x இஸ் ஈக்குவல் டு x அப்படின்னு இருக்கும். இப்போ இந்த எக்ஸ்ன்ற வேல்யூவில் நம்ம ஆல்ரெடி இந்த ஆப்ரேட்டர் கால் பண்ணியிருக்கனால அந்த இன்க்ரிமெண்ட் வேல்யூ ++ எக்ஸில் ஆல்ரெடி நம்ம 5 டிஃபைன் பண்ணியிருந்தோமா, அப்போது ++5 அப்படின்னா என்ன ஆகும், 5 + 1 இஸ் ஈக்குவல் டு 6 அப்படின்னு வரும். அப்போ நமக்கு அவுட்புட்டில் வேல்யூ ஆஃப் x இஸ் ஈக்குவல் டு 6 அப்படின்னு வரணும். நெக்ஸ்ட்டு பைனரி ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங்கில் எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துருவோம். Binary operator overloading is the process of redefining the behavior of binary operator for user-defined data types. Binary operators operate on 2 operands. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு பண்ணோம்ல, அதை தான் வந்து பைனரி ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்குது, ரியல் நம்பர் 1 அப்புறமா இமேஜின் நம்பர் 1 அப்படின்னு இருக்கும். நெக்ஸ்ட்டு ரியல் நம்பர் 2 இமேஜின் நம்பர் 2 அப்படின்னு 2 இருக்குது. இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா ரியலில் மட்டும் ஆட் பண்ணுவோமா, ரியல் நம்பர் 1 + ரியல் நம்பர் 2, அதே மாதிரி இமேஜினரி நம்பர் 1 + இமேஜினரி நம்பர் 2 அப்படின்றது. இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் என்னென்ன பண்ணலாம், +, மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், இது எல்லாத்துக்குமே 2 ஆப்பரண்ட் யூஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் A + B, A - B இதுக்காக. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பார்ப்போம். ஆஸ் யூஷுவலாக #include IOStream using namespace std கொடுத்தாச்சு. கிளாஸில் ஆட் அப்படின்னு நான் நேம் பண்ணிக்கிறேன். int x கொடுத்தாச்சு. பப்ளிக்குள்ளே ஒரு கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணியிருப்போம். அதில் x இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு இனிஷியலைஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு ஆட் அப்படின்ற அதே மாதிரி இன்னொரு கன்ஸ்ட்ரக்டர், பட் என்ன பேராமீட்டரைஸ் பண்ணியிருப்போம், int a அப்படின்றத ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணியிருக்கோம். ஸோ x இஸ் ஈக்குவல் டு a அப்படின்னு கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம எப்படி ஆப்ரேட்டர் யூஸ் பண்ண போகிறோம், ஆட் கொடுத்துட்டு கிளாஸ் நேம் கொடுத்துட்டு ஆப்ரேட்டர் கொடுத்துட்டோம். நெக்ஸ்ட்டு என்ன சிம்பிள் பண்ண போகிறோம், +க்காக பண்ண போகிறோம். ஸோ + சிம்பிள் கொடுத்தாச்சு. இதுக்குள்ளே ஒரு ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுறோம், ஆட் ஆப்ஜெக்ட் அப்படின்ற ஆப்ஜெக்ட் வந்து பாஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ஆட் டெம்ப் அப்படின்னு இன்னொரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண போகிறோம். கிரியேட் பண்ணிவிட்டு அந்த ஆப்ஜெக்ட்ஸை எப்படி ஆட் பண்ணணும் அப்படின்ற மெத்தடாலஜி நம்ம சொல்ல போகிறோம். இந்த டெம்ப் அப்படின்றதுக்குள்ளே x + இந்த ஆப்ஜெக்டில் என்ன x இருக்கோ அந்த எக்ஸையும் ஆட் பண்ணு அப்படின்னு சொல்கிறோம். அப்போது temp.x இஸ் ஈக்குவல் டு x + object.x. அதாவது நம்ம முதல்ல 2 ஆப்ஜெக்டை வந்து ஆட் பண்ண போகிறோம். இது இன்ட் மைண்டில் இன்னும் கிளியராக புரியும்.
நெக்ஸ்ட்டு இது ரெண்டையும் ஆட் பண்ணோடனே ரிட்டர்ன் பண்ணுன்னு சொல்கிறோம், ரிட்டர்ன் டெம்ப். நெக்ஸ்ட் இன்னொரு ஃபங்க்ஷனில் வந்து டிஸ்பிளேன்னு கொடுத்துட்டு சி அவுட் சம் எக்ஸு என்டல் கொடுத்துட்டோம். ஸோ இன்ட் மெயின் அப்படின்றதுல ஸ்டார்ட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம 3 ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்ட் 1ல் 10 வேல்யூ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏன்னு கொடுத்தோம்ல, அதில் வந்து 10 ஸ்டோர் ஆயிடும். நெக்ஸ்ட் செகண்ட் ஆப்ஜெக்ட்டில் 20 கொடுத்தனால எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 20 அப்படின்னு ஸ்டோர் ஆயிடும். ஸோ இங்கே தான் நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம். இந்த டிஃபைன் பண்ண உடனே நமக்கு வந்து அந்த ஆப்ரேட்டர் வந்து கால் ஆகும். ஸோ ஆப்ஜெக்ட் 3 இஸ் ஈக்குவல் டு ஆப்ஜெக்ட் 1 டாட் ஆப்ஜெக்ட் 2. இது எந்த மாடலில் இருக்குது டெம்ப் டாட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஆப்ஜெக்ட் டாட் எக்ஸ் இருக்கா, அந்த ஃபார்மேட்டில் இருக்கா, அதே இது இங்கே அப்படியே அப்ளை ஆகும். நெக்ஸ்ட்டு ஆப்ஜெக்ட் 3 டாட் டிஸ்பிளே அப்படின்னோடனே அந்த வேல்யூஸ்லாம் அப்படியே இங்கே இருக்க 10 வந்து இங்கே ஆப்ஜெக்ட் 1க்கு போகும், இந்த 20 வந்து இந்த ஆப்ஜெக்ட் 2க்கு போகும். அப்போது 10 + 20 இஸ் ஈக்குவல் டு 30 அப்படின்றது, சம் இஸ் ஈக்குவல் டு 30 அப்படின்றது நமக்கு அவுட்புட்டில் டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட்டு அட்வான்டேஜஸ் ஆஃப் ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங், இம்ப்ரூவ்ஸ் கோட் ரீடபிலிட்டி. ஈஸியாக நம்ம ரீட் பண்ணி இது வந்து ஓகே நம்ம வந்து ரீடிஃபைன் பண்ணுறோம் அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். மேக்ஸ் ப்ரோக்ராம்ஸ் ஈஸியர் டு அண்டர்ஸ்டாண்ட். ப்ரோக்ராம் வந்து நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். அலோஸ் ஆப்ஜெக்ட்ஸ் டு பிஹேவ் லைக் பில்ட் இன் டேட்டா டைப்ஸ், ரெடியூசஸ் காம்ப்ளெக்சிட்டி இன் எக்ஸ்பிரஷன்ஸ். நெக்ஸ்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் பார்த்தோம்னா மே ரெடியூஸ் கோட் கிளாரிட்டி இஃப் ஓவர் யூஸ். ரொம்ப அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணோம்னா நமக்கு கிளியராக புரியாது, அதையும் சொல்லலாம். நெக்ஸ்ட்டு கேன் மேக் டீபக்கிங் டிஃபிகல்ட். டீபக் பண்ணும்போது எரர்லாம் வந்துச்சுன்னா கண்டுபிடிக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இன்க்ரீசஸ் காம்ப்ளெக்சிட்டி ஃபார் பிகினர்ஸ். பிகினராக இருக்காங்க அப்படின்னா இந்த ஸ்டார்டிங்கில் புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. தேங்க்யூ.